வணக்கம். சனிக்கிழமை டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி, குரோதி வருஷம் மார்கழி மாதம் 6ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் பூரம். பகல் 2:46 வரை தேய்பிறை சஷ்டி திதி. சஷ்டி மத்தியானம் வரைக்கும் இருக்குது. 2:46 வரை தேய்பிறை சஷ்டி, அப்புறம் தேய்பிறை சப்தமி. யோகம் அமிர்த சித்த. மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். ராகுகாலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் பகல் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10:30 முதல் 12 வரை, மாலை 5 முதல் 7 வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன், தனுசில் சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இனி ராசி பலன் பகுதிக்கு வருவோம். மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 3-6 குடையவன் 8ஆம் இடம் வந்ததால் யோகத்தை கொடுக்கும். 3-6 குடையவன் புதன். புதன் மேஷத்திற்கு நன்மை செய்யாது, அது 8ல் மறைஞ்சதுனால நன்மை பண்ணும். நன்மை செய்யாத கிரகங்கள் மறைவு வீட்டுக்கு செல்ல வேண்டும். நன்மை செய்யும் கிரகங்கள் கேந்திரம், திரிகோணம் இவற்றுள் இருக்க வேண்டும். இதுதான் பொதுவான ஜோதிட விதி. நன்மை பண்ணுற கிரகங்கள், ஃபேவரபிள் பிளானட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். தீமை செய்யும் கிரகங்கள், அன்ஃபேவரபிள் பிளானட்ஸ் மறைஞ்சிடணும். அப்போ தான் நல்ல யோகம். இப்போ அந்த மாதிரி மறைவு பெற்றிருக்கிறது. புதன் மறைந்ததால் மேஷத்திற்கு யோகம். புதன் மறைஞ்சாதான் மேஷத்துக்கு நல்லது. 12ல் இருந்தால் பெரிய யோகம். மேஷ லக்னம் 12ல் புதன் இருக்கிறவங்கலாம் பார்த்தா பெரிய மேதாவியாக இருப்பான். சில பேர் சொல்லுவாங்க, புதன் நீச்சமாயிடுச்சு, அவனுக்கு படிப்பே வராதுமா. கடைசியில் பார்த்தா அவன் பெரிய மேதாவியாக இருப்பான். பல டிகிரி வாங்கியிருப்பான், பல பட்டங்கள் வாங்கியிருப்பான். சிலருக்கு புதன் நீச்சமாகவோ அல்லது மறைவாகவோ இருந்தால் நன்மை செய்யும். அதில் ஒன்று மேஷம். எனவே இன்றைய நாள் நல்ல நாள். கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும். உங்களுடைய அறிவு, உங்களுடைய திறமை இவையெல்லாம் வெளி உலகத்திற்கு வரும். உங்களுடைய புத்திசாலித்தனத்தை அனைவரும் புகழ்வார்கள். அது இப்பொழுது அனைவருக்கும் தெரிய வரும். குடத்திலிட்ட விளக்கு போல் இருந்தவர்களெல்லாம் குன்றின் மேல் இட்ட விளக்கு போல் ஜொலிக்கப் போகிறார்கள். எனவே இது ஒரு நல்ல நேரம், நல்ல நாள். ஒரு பொதுவான ஒரு வேண்டுகோள், எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட், பணிவான வேண்டுகோள். தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடும்போது மெழுகுவத்தியை அணைக்காதீங்க. ஊதி அணைக்கிறது தப்பு. விளக்கு ஏற்றுவது தான் நமது கலாச்சாரம். விளக்கை ஏற்றுவது தான் துவக்கம். விளக்கை ஏற்றுவது தான் மங்களகரமான நிகழ்வு. வீட்டில் ஒரு மங்களகரமான விசேஷம் நடக்குன்னா முதல்ல குத்து விளக்கை ஏற்றி வச்சுட்டு தான் ஆரம்பிப்பாங்க. ஒரு பூஜை பண்ணோன்னா முதல்ல விளக்கை ஏற்றி வச்சுட்டு தான் பூஜையை ஆரம்பிப்பாங்க. விளக்கு ஏற்றுவதுங்கிறது ஒரு மங்களகரமான விஷயம். விளக்கை ஊதி அணைக்கிறதுங்கிறதுக்கு அதுக்கு ஆப்போசிட். நான் என் வாயால் சொல்ல வேண்டாம். மங்களகரமான விஷயத்துக்கு ஆப்போசிட் எதுன்னு உங்களுக்கே தெரியும். அதனால் தயவு செஞ்சு குழந்தைங்களை போய் மெழுகுவத்தியை ஏற்றி வச்சுட்டு கேக்கில் வச்சு ஊதி அணை அப்படிம்பாங்க. அது உஃப்னு ஊதும். அதால் ஃபோர்ஸாக ஊத முடியுதுன்னு இவங்களே ஊதி அணைச்சிட்டு கையை தட்டுவாங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. நம்ம சம்பிரதாயத்தில் இது கிடையாது. வெள்ளைக்காரன்ட்டு இருந்து நிறைய கெட்ட விஷயங்களும் கற்றுக்கிட்டு இருக்கோம். சில நல்ல விஷயமும் வெள்ளைக்காரன்ட்டேருந்து கற்றுக்கிட்டு இருக்கோம். நம்ம கற்றுக்கிட்ட கெட்ட விஷயத்தில் ஒன்று இந்த ஊதுபத்தியை ஊதி அணைக்கிறது, மெழுகுவத்தியை ஊதி அணைக்கிறது. மெழுகுவத்தியை ஏற்றிட்டு அணைக்கக்கூடாது, விளக்கை ஏற்றிட்டு அணைக்கக்கூடாது. அதனால் பிள்ளைங்களுக்கெல்லாம் வீட்டில் பர்த்டே வந்தால் இனிமேல் என்ன பண்ணோம், ஒரு சின்ன குத்து விளக்கு வாங்கி வைங்க. ஒரு ஜான் உயரத்துக்கு ஒரு சின்ன குத்து விளக்கு. அந்த குத்து விளக்கை அந்த குழந்தைய விட்டு ஏற்ற சொல்லுங்கள். அதில் திரியெல்லாம் போட்டு எண்ணெயை ஊற்றி ரெடியாக வச்சுருங்க. இந்த குழந்தை கையால் அதை ஏற்ற சொல்லுங்கள். விளக்கு ஏற்றினோடனே எல்லோரும் கை தட்டு. ஐயா பாப்பா விளக்கு ஏற்றிடுச்சு, பர்த்டே கொண்டாடலாம். அப்படி கொண்டாடுங்க. உஃப்னு ஊதி அதை அணைச்சி. என்ன அசிங்க, அது கன்றாவி, பண்ணக்கூடாது, தப்பு. இந்த விளக்கு அணைக்கிற கொண்டாட்டங்கள்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. பிறந்த நாள் கொண்டாடுறேன்னு சொல்லி விளக்கு அணைக்கிறது ரொம்ப தப்பு, அது பண்ணாதீங்க, வீட்டுக்கு ஆகாது. ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள்.
எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற நல்ல நாள். எல்லா நன்மைகளும் நடைபெறும். ராசியிலே குரு அமர்ந்து கொண்டு 5, 7, 9 ஆகிய 3 வீடுகளை பார்த்து கொண்டிருக்கிறது. 5ஆம் இடத்தில் கேது, 7ஆம் இடத்தில் புதன், 9ஆம் இடத்திலே ராசி அதிபதி சுக்கிரன், 3த்துக்கும் குரு பார்வை. அதனால் இது நல்லா இருக்குது, நல்ல நாள், சந்தோஷமாக இருப்பீங்க. ஏராளமான நன்மைகள் நடைபெறும். மாணவியரெல்லாம் கல்வியிலே வெகு சிறப்பாக முன்னேற்றம் அடைவார்கள். எந்த சப்ஜெக்ட் படித்தாலும் அப்படியே மனசில் நிற்கும், எல்லாமே நல்லா வரும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் மாணவர்களுக்கு ஏற்படும் இப்பொழுது. எனவே இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. அது மட்டுமல்ல, ரிஷப ராசியிலே உள்ள வியாபாரிகளுக்கெல்லாம் வியாபாரத்தின் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெறும். வர வேண்டிய இடத்துலேருந்து பணம் வரும், கொடுக்க வேண்டிய இடத்துக்கு பணத்தை கொடுத்துருவீங்க. ரொட்டேஷன் நல்லா போயிட்டுருக்கும். உத்தியோகத்திலிருந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு மீண்டும் அலுவலகத்திலிருந்து ஒரு அழைப்பு வரும். ஹானரரியாக வந்து ஒரு வருஷம் எங்களுக்கு வேலை பார்த்து கொடுத்துட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்பாங்க உங்கள் ஆஃபீஸ்லேருந்து. நீங்கள் எப்போது வந்தாச்சு, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் பணத்தை எல்லாம் வாங்கிட்டு கோல்டன் ஹேண்ட் ஷேக்லாம் கொடுத்து அனுப்பிட்டாங்க உங்களை. நீங்கள் வெளியே வந்தாச்சு, இப்போ திடீர்னு கூப்பிடுவாங்க. ஒரு வருட காலம் எங்களுக்காக வந்து மீண்டும் பணியாற்ற முடியுமா, அதற்கு ஒரு சிறப்பு சலுகையாக ஏதாவது ஒரு சம்பளத்தை கொடுக்குறோம், அன்சாலிடேட்டட் சேலரி மாதிரி ஒன்று கொடுத்துட்றோம், வரீங்களான்னு கேட்பாங்க. கேட்டால் சரின்னு போய் ஒத்துங்க போங்க. ரிட்டையர் ஆனவங்களுக்கு மறுபடியும் வேலை கிடக்கும். அதுதான் இப்போ இன்றைய பலன். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 2ஆம் இடமான தனஸ்தானத்திலே லாபாதிபதி இருப்பதால் பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். ராசி அதிபதிக்கு குரு பார்வை கிடைத்து கொண்டிருப்பதால் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்திலே வளர்ச்சி அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்று கொண்டிருக்கும். குடும்பத்தில் யாருக்காவது இப்பொழுது திடீரென திருமணம் நிச்சயமாகும். நல்ல நிகழ்ச்சிகளெல்லாம் உங்கள் இல்லத்திலே நடைபெறப் போகின்றன. உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளெல்லாம் நடைபெறப் போகின்றன. நீங்கள் திருமண வயதில் இருந்தால் உங்களுக்கு திருமணம், உங்கள் பிள்ளைகள் திருமண வயதில் இருந்தால் அவர்களுக்கு திருமணம், இல்லை பேரம்பேத்தி கல்யாண வயசில் இருந்தால் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். ஆக மொத்தம் உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது கல்யாணம் நடக்கும். ரொம்ப நாளாக எனக்கு கல்யாணமே வேண்டாம், நான் ஆஸ்திரேலியாவில் போய் செட்டில் ஆகணும், அதுதான் என்னுடைய லைஃப் ஆம்பிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பசங்களாம் இப்போ சரி நான் கல்யாணம் பண்ணிட்டு போகிறேன் ஆஸ்திரேலியாவுக்கு, அங்கே போய் கங்காரு பிடிக்கணும், கல்யாணம் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு ஒத்துக்குவாங்க. இப்போ கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்கு. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் மிதுனத்திற்கு விளங்குகிறது. கடகராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். ராசியில் செவ்வாய், 5-10 செவ்வாய் ராசியிலே இருப்பதால் யோகம். ராசி அதிபதி 2ஆம் இடமான சிம்மத்திலே அமர்ந்து கொண்டு இருக்கிறது. நன்மைகள் நடைபெறும் விதத்திலே சில கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. குறிப்பாக 7ஆம் இடத்திலே சுக்கிரன் அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுவது மிகப்பெரிய யோகம். 7ஆம் இடத்தில் சுக்கிரன் களத்திர காரகன், களத்திர ஸ்தானாதிபதி வீட்டில் உட்காண்டிருக்கு. காரகன் ஸ்தானம் ஏறுகிறான். அப்படியானால் அது காரகோ பாவனாஸ்தியா அப்படின்னா அது வந்து ஜனனகால ஜாதகத்தான். அது இந்த தினசரி கிரக நிலவரத்தில் 7 சுக்கிரன் வந்து அவனை குரு பார்த்தா கல்யாணம் ஆகும். கடகராசியில் இருக்கிறவங்க ரொம்ப வருஷமாக கல்யாணமே ஆகலை, இனிமே எங்கள் கல்யாணம்லாம் ஆக போகுது அப்படின்னு ஏக்கத்தோடு இருக்கிறவனுக்கெல்லாம் திடீர்னு கல்யாணம் நிச்சயம் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு டைம் வந்திருக்கு. எதிர்பாராத விதமாக திருமண வயதை தாண்டியவர்களுக்கு கூட இப்பொழுது திருமணம் நிச்சயமாகும். ஆயில்யம் வேணாம் சொல்லி தட்டி கழிச்சவங்களாம் இப்போ மறுபடியும் வருவாங்க. இல்லை பரவாயில்ல நாங்கள் பண்ணிக்கிறோம், ஒரு ஜோசியத்தை கேட்டோம், எங்களுக்கு ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லிட்டார், அதனால் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு வருவாங்க. நீங்கள் உடனே சரின்னு சொல்லி சம்மதித்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணோம். அன்றைக்கி நான் அவ்வளோ தூரம் ஃபோன் பண்ணப்போ நீ பதிலே சொல்ல, இன்றைக்கி என்ன வந்து தேடின்னு வரையா, போக முடியாது, இந்த மாதிரிலாம் கோச்சிக்காதீங்க. வந்தாங்கல்ல, கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி ஒரு காஃபியை கொடுத்து வேலையை முடிப்பீங்களா, இப்போ போய் எப்போ நடந்தெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு கோச்சிக்கிட்டு. அதனால் இப்போ வந்து நேரம் நல்ல நேரம், கடகத்திற்கு நல்ல நேரம். கடகத்திற்கு வியாபாரம் நன்றாக இருக்கும், பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும், ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், திருமண தடை விலகும். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 4ஆம் இடத்தில் உள்ள புதனை குரு பார்ப்பதால் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம். 2-11 கூடையவன் புதன். சிம்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதியும் புதன், லாபஸ்தானாதிபதியும் புதன் தான். இந்த தன லாபாதிபதி புதன் வந்து எப்பெல்லாம் நல்லா இருக்கோ அப்போல்லாம் இவங்களுக்கு பணம் வரும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு. இப்போ நல்லா இருக்குது. 4ஆம் இடம் கேந்திரம் குரு பார்வை.
எனவே சிம்ம ராசி அன்பர்கள் இன்றைய தினம் பொருளாதார ரீதியான விஷயங்களில் உள்ள சிக்கல்களெல்லாம் தீரும். பணப்பிரச்சனை கொடுக்கல் வாங்கல இருந்தால் இப்போ அதெல்லாம் செட்டில் ஆகிடும். பேச்சுவார்த்தை மூலமாகவே அவுட் ஆஃப் தி கோர்ட் செட்டில்மெண்ட். பண பரிவர்த்தனையில் உள்ள சிக்கல்கள், சட்ட சிக்கல்கள், தடைகள், தாமதங்கள் இவை எல்லாம் விலகும். பணம் நிறைய வரும். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். பொருளாதாரத்தில் மட்டுமல்லாமல் மனதிலே அமைதி நிலவுதல், குடும்பத்தில் ஒற்றுமை, குடும்ப சந்தோஷம் எல்லாம் சேர்ந்து வரும். எல்லாம் சேர்ந்து வரக்கூடிய ஒரு நல்ல நேரம். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கன்னி ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நாள். 8 குடைவன் 11ஆம் இடத்திலே நீச்சமடைந்ததால் யோகம். ராசி அதிபதி குருவால் பார்க்கப்படுவதால் யோகம். 5ஆம் இடத்திலே சுக்கிரன் அமர்ந்து கொண்டு குரு பார்வை பெறுவதால் யோகம். 9 குடைவன் 5ஆம் இடம் வந்ததால் யோகம். இப்படி ஏராளமான கிரகங்கள் சாதகமான நிலையிலே அமைந்திருப்பதால் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். நல்லா நடக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். முயற்சி பண்ணணும், பண்ணினா வெற்றி. இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது, ஜோசியர் சொல்லிட்டாரு, நான் படுத்து தூங்குறேன் அப்படின்னா ஒன்றும் நடக்காது. தூங்கினா என்ன வரும்? கொரட்டை தான் வரும், வேறு ஒன்றும் வராது. ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா ஈஸியாக கிடைக்கும். தன்னால் கிடைக்காததெல்லாம் இப்போ கிடைக்கும். அதுதான் நல்ல நாளுங்கிறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா, அன்றைக்கி யூ ஷுட் புட் மோர் எஃபர்ட்ஸ். ஈஸியாக நடக்கும். பல மாதங்களாக பல வருடங்களாக நடைபெறாத சில முயற்சிகளெல்லாம் இப்பொழுது செய்தால் அந்த முயற்சி வெற்றி அளிக்கும், நன்மை நடைபெறும். எனவே இது ஒரு நல்ல நாள். துலா ராசிக்கு இப்பொழுது ஏராளமான நன்மைகளெல்லாம் நடைபெறப் போகின்றன. 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்திலே புதன் அமர்ந்து கொண்டு குரு பார்வை பெறுவதால் உங்களுடைய வாக்கு நன்றாக இருக்கும், பேச்சு அழகாக இருக்கும். புதன் வலுவாக இருந்தாலே பேச்சு நல்லா இருக்கணும். பேச்சாளர்கள் எல்லாருக்குமே புதன் நல்லா இருக்கணும். புதன் நல்லா இருந்தால் தான் பேச்சு நல்லா இருக்கும். சில பேர் பேசினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. சமீப காலத்தில் ஆன்மீக சொற்பொழிவு பண்ணுற ஒரு இளைஞருடைய ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அவருடைய ப்ரோக்ராம் நான் கேட்டிருக்கேன். அவருடைய ஆடியோஸ் எல்லாம் நிறைய நான் போட்டு பார்த்துருக்கேன். அவர் பேர் துஷ்யந்த் ஸ்ரீதர்னு பேர். வெரி பிரில்லியண்ட் கை. நம்மளுடைய ரிலிஜனுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம். இஸ் அன் அசட் ஃபார் ஹிந்துயிசம். ஹீ ஸ்பீக்ஸ் ஸோ நைஸ்லி. எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. நான் கொட்டேஷன் என் வயசில் பாதி கூட இருக்காது அவருக்கு. அவ்வளோ அழகாக பேசுகிறார். டைம் கிடச்சா நீங்களும் போய் பாருங்கள். துஷ்யந்த் ஸ்ரீதர் அப்படின்னு ஒரு ஆன்மீக பேச்சாளர். ஸ்ரீமத் பாகவதமாக இருக்கட்டும், இல்லை வால்மீகி ராமாயணமாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஆன்மீக சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, என்ன டாபிக் கொடுத்தாலும் அந்த டாப்பிக்கு அழகாக பேசுவார். நல்ல விஷய ஞானம். நானே பார்த்து பிரமிச்சு போயிட்டேன், இவ்வளோ ஒரு நாலேஜா அப்படின்னு. நீங்கள் எல்லோரும் கேளுங்க, டைம் கிடைக்கும் போது கேட்டு பாருங்கள் அவருடைய ஸ்பீச்சு. இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் தான் வருங்காலத்தில் நம்மளுடைய இந்த சனாதன தர்மத்தை காப்பாற்ற போகிறவர்கள். அவர்களெல்லாம் நம்ம ஊக்குவிக்க வேண்டும். இந்த பேச்சுங்கிறது புதன் நல்லா இருந்தால் தான் வரும். இப்போ 2ல் புதன் அமர்ந்து கொண்டு குரு பார்வை பெறுவதால் துலாமிற்கு பேச்சு நன்றாக இருக்கும். வன்மை சிறக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். 9ஆம் இடத்திலே ராசி அதிபதி, 10ஆம் இடத்திலே 9 குடையவன், 7ஆம் இடத்தில் குரு அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறது. 11 குடைய புதன் ராசியிலே அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகிறது. புதன் குரு சமசப்தம் பார்வை. சமசப்தமமாக குருவும் புதனும் ஒன்றை ஒன்று பார்த்து கொள்கின்றன. இது ஒரு மிக மிக சிறப்பான ஒரு நல்ல கிரக அமைப்பு. எனவே இத்தகைய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு ஏற்பட்டிருப்பதால் இது நன்மைகள் அதிக அளவிலே விருச்சிகத்திற்கு நடைபெறுகின்ற நாள். வியாபாரம் நன்றாக இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். பணத்தை நல்லா சேமித்து வைக்கணும்னு ஒரு ஆசை ஏற்படும். சில பேருக்கு சின்ன வயசில் அந்த ஆசையே இருக்காது, ஜாலியாக செலவு பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒரு 60 வயசை தாண்டினதுக்கப்புறம் அடாடா நம்ம காசையே சேவ் பண்ணவே இல்லையே, எதிர்காலத்தில் என்னெல்லாம் செலவு வருமோ தெரியலையே. இப்போல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் லேக்ஸில் தானே போடுறான் பில்லு. லட்சங்களை சர்வசாதாரணமாக பில்லு போட்டுட்ருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்கேன். இப்போ நமக்கு கையில் பணம் இல்லையே, சேவிங்ஸ் இல்லையன்ற ஒரு கவலை நிறைய பேருக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் வருது. காசு வரும்போது தெரியல, ஜாலியாக இருந்துடுறான். 60 வயசுக்கு அப்புறம் யோசிக்கிறான், என்ன சார் பண்ண போகிறோம், 85 வயசு வரைக்கும் இருந்தால் இன்னும் 25 வருஷத்துக்கு செலவுக்கு பணம் வேணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு அப்புறமா யோசிக்கிறான். இப்போவே யோசிங்க, இப்போவே சேர்த்து வைங்க. இப்போ உங்களுக்கு நல்ல டைம், பணம் நிறைய வரும். வர்ற பணத்தை அப்படியே பத்திரப்படுத்துங்க. சேவிங்ஸ் வேணும்.
பணம் வேணும், வாழ்க்கைக்கு பணம் வேணும். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகு இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகு இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகு இல்லை. அதனால் பணத்தை சேர்த்து வைங்க. தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். 12 குடைவன் 8 நீச்சமடைந்ததால் விபரீத ராஜயோகம். வலுவான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. சுக்கிரன் 2ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு குரு பார்வை பெறுவதால் நன்மை. லாபாதிபதி லாபஸ்தானாதிபதி 11 குடைவன் குருவால் பார்க்கப்படுவதால் 11 குடைவன் 2ஆம் இடம் வந்தாலே பணம் வரும். அதிலும் குரு பார்க்கறதுனால நிறைய வரும். எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும், ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மகர ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம், அதனால் சைலண்ட்டாக இருங்க. மௌனம் சர்வார்த்த சாதகம். மௌனத்துக்கு இணையான ஒரு ஆயுதம் வேறு எதுவுமே கிடையாது. மௌனமாக இருந்தே பல விஷயங்களை பல பேர் சாதிச்சிருக்காங்க. இப்போ கூட வீடுகளில் ஒருத்தருக்கு ஏதாவது மனசாபம் வந்தால் சைலண்ட் ஆகிடுவாங்க சில பேர். எல்லாருக்கும் அது கொஞ்சம் நேரம் ஒன்றும் தெரியாது. அப்புறமா என்ன பேசவே மாட்டேங்கிறாரு, இப்படி உட்காந்துருக்காரு இவர் அப்படின்னு அப்புறமா தான் எல்லாம் ஒருத்தரப்போ என்னப்பா அப்பா ஏன்ப்பா சைலண்ட்டாக இருக்கீங்க, ஏன்ப்பா பேச மாட்டேங்கிறீங்க, என்னப்பா ஆச்சு உங்களுக்கு அப்படியோரோ கேட்டதுக்கப்புறமா மௌனம் கலையும். அப்போ தான் என்ன பிரச்சனைன்னு புரிய வரும். அந்த மௌனம் பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும். அதுபோல் இன்றைக்கி உங்களுக்கு மௌனம் தேவை. இன்றைக்கி உங்களுக்கு மருந்து மௌனம்தான். கும்பராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். சந்தோஷமாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். ஆனந்தமாக இருப்பீர்கள். அற்புதமான நல்ல நாள். அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். எனவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்கள் இல்லம் மகிழ்ச்சியாக இருக்கும். உங்கள் உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும். கும்பராசிக்கு இன்றைய தினம் எல்லாமே நல்லா இருக்கு. ஆரோக்கியம் நல்லா இருக்கும். வியாபாரம் நல்லா நடக்கும். வருமானம் நல்லா வரும். குடும்ப உறவுகள் நன்றாக இருக்கும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற நல்ல நாள். மீன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நாள். 4-7 குடைய புதன் 9ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுவது யோகம். 2-9 குடைவன் 5ஆம் இடத்திலே இருப்பது யோகம். எனவே நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். வீடு வாங்கலாம், அதற்கான வாய்ப்பு ஏற்படும். 5ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதே, எதை வைத்து வீடு வாங்கலாம் என்று சொல்கிறீர்கள் அப்படின்னு சில பேர் யோசிப்பாங்க. என்னுடைய சக ஜோதிட நண்பர்கள்லாம் இந்த பாயிண்ட் யோசிப்பாங்க. நிச்சயமாக 5ல் செவ்வாய் நீச்சம், ஆனால் வீடு வாங்குவீங்கன்றாரே, எப்படி அது ஒரு கணக்கு இருக்குது. கடகத்திலேயே ஒரு சில பாதசாரங்களுக்கு வரும்போது அது நவாம்சத்தில் கொஞ்சம் வலுப்பெறும், உச்சமாகும், அப்போ வீடு கிடைக்கும். ஆயில்யம் 3ஆம் பாதத்துக்கு செவ்வாய் வந்தால் மீனத்துக்கு வீடு கிடைக்கும். அதனால் இப்போது வீடு வாங்கும் வாய்ப்பு உள்ளது. வெகு விரைவில் மீனராசிக்காரர்கள் புது வீடு வாங்குவார்கள். வேலையில் மாற்றம் ஏற்படும். இப்போ இருக்கிற ஆஃபீஸில் உங்களை கூப்பிட்டு வேறு வேலைக்கு மாற்றுவாங்க, வேறு இடத்துக்கு மாற்றுவாங்க. அது பிடிக்காமல் நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு வருவீங்க. வந்த உடனே உங்களுக்கு வேறு ஒரு இடத்துல வேலை கிடைக்கும். அது நல்ல வேலையாக இருக்கும். இதை விட பெட்டர் ஜாப், மோர் சேலரி, ஹையர் பொசிஷன். அப்புறம் வேறு என்ன வேணும்? அதிக சம்பளம், உயர்வான பதவி கிடைக்கும். அதனால் வேலை மாற்றம் நிகழ்வதற்கு வாய்ப்பு சற்று வலுவாக இருக்கிறது. அதுவாக ஏற்படும். நீங்களாக போய் இதுக்காக வேண்டி மாற்றிக்க வேண்டாம். இப்போ நல்ல ஜாபில் இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நாளைக்கு சாயந்தரம் அஷ்டமி வந்துடுறது. அதனால் நாளைக்கு தான் காலபைரவர் வழிபாடு. நாளை மாலை காலபைரவர் வழிபாடு. தேய்பிறை அஷ்டமி நாளைக்கு சாயந்தரம். வாழிய செந்தமிழ், வாழ்க தமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேச நல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.